நம்மளுக்கு ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை. அவங்களுக்கு அது உயிரோட போராடுற ஒரு நாள். நாம நிம்மதியா ஆலயத்துக்கு போறோம், பைபிள திறக்கிறோம், இயேசுவின் நாமத்த சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா உலகத்துல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு இத செய்வதே ஒரு குற்றமா மாறிடுச்சு. ஐசிசியின் 2026 குளோபல் பர்சிக்யூஷன் இண்டெக்ஸின் படி நைஜீரியாவில் மட்டும் வருடத்துக்கு 2500க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க. வீடுகளை இழந்து பெற்றோரையும் பறிகொடுத்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் முகாம்கள்ல தவிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் படுற துன்பம் துப்பாக்கியோட மட்டும் வரதில்ல, சில நேரம் கேமரா மூலமாகவும் வருது. சீனாவில் கிறிஸ்தவர்கள் கடுமையான அரசு கட்டுப்பாடு, கண்காணிப்பு மற்றும் நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. ஆனா அதை விட பெரிய விஷயம், சீனா அவங்களோட டிஜிட்டல் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை ஈரான், பாகிஸ்தான், இந்தியா மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கிறிஸ்தவர்களையும் எதிர்ப்பாளர்களையும் உளவு பார்க்க வழிவகுத்து கொடுக்குது. ஒரு பக்கம் வன்முறைக்கு பயந்து ஓடுற கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் கேமராவுக்கு கூட தெரியாமல் தேவனை ஆராதிக்க போராடுறாங்க. இதே நிலைமைதான் இந்தியாவிலையும். 13 மாநிலங்கள்ல இருக்கிற மதமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு கிறிஸ்தவர்கள் சுதந்திரமா சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிற உரிமையே கடுமையா கட்டுப்படுத்துது. வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறான வழிமுறைகள், ஆனா காரணம் என்னவோ ஒண்ணுதான், இயேசுவை பின்பற்றுவது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது மாதிரி, சிறையில இருக்கிறவங்களோட நாமளும் இருக்கிற மாதிரி நினைப்போம். இந்த எண்களை வெறும் புள்ளி விவரமா விட்டுடாதீங்க. துன்பப்படுற நம்ம விசுவாச குடும்பத்துக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம். கர்த்தராகிய இயேசுவே உலகெங்கிலும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாய் நிலைநிற்கச் செய்யும். ஆமென். Explore the ArtConnect app's news section now.